பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கரூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் வி செந்தில்நாதன் அவர்கள் தலைமையில் கரூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கரூர் மாவட்டத்தினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வந்து இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் முன்னிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் சந்திச்சு நேற்று உங்களுக்கு தெரியும் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்திருக்கு. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி கரூர் மாவட்டத்தில் கரூர் சட்டமன்ற தொகுதியில் முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து ஜாயிண்ட் கேம்பெயின் இங்கெல்லாம் நம்முடைய நிர்வாகிகள்லாம் ஒன்றாக வர முடியுமோ அதற்கான ஆரம்ப கட்ட ஆயத்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதை இன்னும் வேகப்படுத்துவதற்காக இன்று வந்திருந்தோம். நமக்கு தெரியும் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே இதற்கு முன்பு அமைச்சராகவும் இருந்து பதவியில் இருந்தாலும் இல்லாட்டியும் தொடர்ந்து மக்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்யக்கூடிய எல்லா பணியும் அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. நேற்று ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா கரூர் மாவட்டத்தில் திரு செந்தில் பாலாஜியினுடைய அட்டூழியமும் அராஜகமும் நேற்றிலிருந்து குறைய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். காரணம் நேரடியாக தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல் எடுத்திருக்கிறாங்க. மாவட்டத்தினுடைய உயர் அதிகாரிகள் குறிப்பாக கலெக்டரா இருக்கட்டும் எஸ்பியா இருக்கட்டும் அவங்க ஒருதலை பட்சமாக கடந்த 5 ஆண்டுகள்ல என்னெல்லாம் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். புதுசா நான் சொல்லல. கஞ்சா கேஸ் போடுறது, குண்டா ஆக்ட் போடுறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எத்தனை உறுப்பினர்களை பொய் வழக்கில் கைது பண்ணி சிறைக்கு அனுப்பி இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தொந்தரவு கொடுப்பது, அதையெல்லாம் கூட ஒரு இன்முகத்தோடு தான் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களாக இருக்கட்டும் இந்த பகுதியினுடைய மூத்த உறுப்பினர்கள் தலைவராக இருக்கட்டும் அதை கடந்து வந்திருக்கிறாங்க. அதனால் மக்கள் எல்லோருமே கொதித்தெளிந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் நாளைக்கு கூட கரூர் தொடர்ந்து கெட்ட பேர்லயே இருக்கு அப்படின்னா பல இடத்துல அதற்கு காரணம் மக்கள் எல்லோரும் நல்லவர்கள், ஒரே ஒரு மனுஷன் அந்த கெட்ட பேரை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார். நாளைக்கு கூட செந்தில் பாலாஜி சிபிஐ அலுவலகத்திற்கு டெல்லிக்கு என்கொயரிக்கு போறாங்க. புலால் சிறையில் 400 நாளைக்கு மேல சிறைவாசம், நாளைக்கு டிரான்ஸ்ஃபார்மர் கேஸு, நாளைக்கு நீதிமன்றத்தில் வருது. தொடர்ந்து ஒரு பிரச்சனையும் கூட கரூர் மக்கள் தலைகுனியும் அளவுக்கு இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய நடவடிக்கை இருக்கு. அதனால் அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் கரூர் சட்டமன்ற தொகுதியில் மிக கடுமையான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. மக்களுடைய பேர் ஆதரவை பெற்றிருக்கிறாங்க. தினமும் 7 மணி நேரம் 8 மணி நேரம் நடந்தே மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாரதிய ஜனதா கட்சியும் எல்லா இடத்துலையும் பங்கேற்குது. நானும் கரூர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்கின்ற முறையில் பல இடத்துல நானும் பங்கேற்க போறோம், தலைவர்களும் பங்கேற்க போறோம். முழுமையாக திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவருடைய கருத்தை கரூர் மாவட்டத்தில் கரூர் சட்டமன்ற தொகுதியில் வலுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில் இன்னைக்கு நிறைய பேசியிருக்கோம். எப்படி அடுத்த கட்டம் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு செஞ்சிருக்கோம். இது உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய முதல் தகவல். அதே நேரத்தில் இன்னைக்கு எல்லோருமே கரூர் மாவட்டத்தில் தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லோருமே இங்க இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் நடுநிலைமையா இல்லை. கலெக்டரும் எஸ்பியும் ஒருதலை பட்சமா இருக்கிறாங்க, அவங்க நடுநிலைமையா இல்லை, உடனடியாக கரூர் எஸ்பியும் கலெக்டரும் மாற்றணும் அப்படிங்கிற குரல் எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் மாற்றிருக்கிறாங்க. அதே போல கரூரிலையும் தமிழ்நாட்டிலும் எந்த அதிகாரிகள்லாம் தங்களுடைய பதவியை தவறா பயன்படுத்தி இந்த மணல் கடத்தவங்களுக்கு உடந்தையா, இன்னைக்கு கூட போய் பாருங்க, பட்டி அடைப்பதை போல கரூர்ல 60க்கும் மேற்பட்ட இடத்துல பட்டி பட்டியா போட்டிருக்கிறாங்க. பட்டிக்கு வெளியே சும்மா முத்து மெஸ் அந்த மெஸ்ன்னு பேர் எழுதி பொங்கல் 10 ரூபா வடை 5 ரூபான்னு எழுதி மக்களை அடைத்து வைப்பதற்கான எல்லா முயற்சியும் இப்ப எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு நேரடியாக கொண்டு போயிருக்காங்க. கரூர் மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் செந்தில்நாதன் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு நேரடியாக கொண்டு போயிருக்கிறாங்க. அதையும் நாங்கள் பார்க்கின்றோம். தேர்தல் ஆணையம் நடுநிலைமையா இருக்கணும், உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும். கரூர் மாவட்டத்தில் 230 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு விதினா கரூர்ல இருக்கக்கூடிய 4க்கும் ஒரு தனி விதி என்று எம்ஆர்வி என்ன பல இடத்துல சொன்னது போல நேர்மையான தேர்தல் நடத்துவதற்கு நடுநிலையான நேர்மையான அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் உடனடியாக கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கு. அதையும் நாங்கள் வலியுறுத்த போறோம். எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், அவங்க மூலமாகவும் நாங்கள் வலியுறுத்த போறோம். இதெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஆரம்ப கட்ட கருத்துக்களாக உங்களுக்கு சொல்றோம். அதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் இருக்கும்னா பதில் சொல்றேன். ஆனா எங்களுக்கு கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அதற்கு தலைவர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க பேசி முடிவெடுப்பாங்க. இன்னைக்கு நாம் இங்கே வந்திருப்பது கரூர் மாவட்டம், எனது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. அப்ப நேற்று மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு, தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்க. நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி அலுவலகங்களுக்கு சென்று
அந்த தலைவர்களை வாழ்த்துவிட்டு எங்களுடைய நிர்வாகிகளை அழைத்து சென்று முழுமையாக தேர்தல் பணிகளை ஈடுபடுத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய கடமை. இன்னைக்கு கரூர்ல செஞ்சிருக்கோம். நாளைக்கு கோயம்புத்தூர்ல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லோரும் இணைந்து ஒரு பொது ஆர்ப்பாட்டத்தை, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில பெண்களுக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய வன்கொடுமைகளை மையப்படுத்தி நாளை போராட்டம் நடக்க இருக்கு. அந்த போராட்டத்தில் அண்ணன் வேலுமணி அவர்கள் முன்னிலை வகிக்கிறாங்க, நான் தலைமை தாங்குறேன். அந்த போராட்டமும் கோயம்புத்தூர் நடக்க இருக்கு. கரூர்ல அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தலைமையில கரூர்ல அந்த போராட்டம் நடக்க இருக்கு. அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் பங்கேற்கிறாங்க, கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் பங்கேற்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஒரு கூட்டணியாக கட்டுக்கோப்போடு மிக வலிமையாக களத்தில் இறங்கி பணியாற்றோம். 3 முறை பாரத பிரதமர் அவர்கள் தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி மீட்டிங் போட்டிருக்கோம். பிஜேபி மீட்டிங் போடலீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தி இந்த கூட்டம் நடந்திருக்கு. ஆனா திமுகவை பாருங்க, அவர்களுக்குள்ள இன்னும் ஒரு ஒருங்கிணைப்பு கிடையாது. அவங்க ஜாயிண்ட் மீட்டிங் கூட போடல. அதனால நாங்க வலிமையா இருக்கோம். 20 பேர் கட்சி வந்திருக்கு, 15 கட்சி வந்திருக்கு, 17 கட்சி வந்திருக்குன்னு இன்னைக்கு அறிவாலயம் பக்கம் யாராச்சும் போஸ்ட்மேன் போனா கூட நினைச்சு அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. அதை கேட்டா கூட்டணி எண்ணிக்கை, கூட்டணி பெருசுங்கிறாங்க. எங்களுக்கு அப்படி இல்லை. வலிமையான களத்துல ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய கூட்டணி. நாளைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்து மக்கள் ஆதரவோடு நடக்க இருக்கு.